அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி ஜெயராம் ஓவிய கலை அகாடமி மூலம் ஏற்பாடு செய்துள்ள ஆர்ட் எக்ஸிபிஷன் ஓவிய கண்காட்சி 3/11/2023 மாலை 6 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆசிரமம் எக்ஸிபிஷன் ஹவுஸில் துவங்கப்பட்டுள்ளது. இதில் ஜெயராம் ஓவிய அகாடமி, ஆர்டிஸ்ட் கலா அகாடமி, அன்னை ஓவிய கலைக்கூடம் மற்றும் பாரதி பல்கலை பேரவை சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் 42 பேர் கலந்து கொண்டு தங்களது ஓவியங்களை அற்புதமாக வரைந்து இங்கு காட்சிப்படுத்தியுள்ளனர். மேலும் சில ஓவிய ஆசிரியர்களின் ஓவியங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த இனிய ஓவிய கண்காட்சியினை துவங்கி வைக்க சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் வந்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள். மேலும் விருந்தினராக புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் உயர் திரு கலியபெருமாள் அவர்களும் மற்றும் சில முக்கிய விருந்தினர்களும் கலந்து கொண்டு இந்த இனிய ஓவிய கண்காட்சி விழாவினை சிறப்பித்தார்கள். மேலும் இவ்விழாவிற்கு வந்து துவக்கி வைத்த அனைத்து சிறப்பு விருந்தினருக்கும் கலைமாமணி விருது பெற்ற திரு ஜெயராம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார்கள். மேலும் இதில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள், ஓவியர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஓவியங்களை பார்த்து ரசித்து மாணவ மாணவிகளையும் கைத்தட்டி ஊக்கப்படுத்தி பாராட்டினார்கள். அனைவரும் பார்க்க வேண்டிய அற்புதமான ஓவிய கண்காட்சி இது. புதுச்சேரி பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் மற்றும் புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகளும் இந்த ஓவிய கண்காட்சியில் உள்ள ஓவியங்களை பார்த்து ரசித்து மகிழ்ச்சியாக மாணவர்களை கொண்டாடிடுங்கள். மேலும் உங்கள் குழந்தைகளும் இதுபோல வருங்காலத்தில் ஓவிய கண்காட்சியில் கலந்து கொண்டு ஊக்கப்படுத்த இது பயனாக இருக்கும். மேலும் திருமதி மோகனா முருகேசன் அவர்கள் கடந்த 9/8/2021 உலக யானைகள் தினத்தில் 153 யானை சிற்பங்கள் சாக்பீஸில் செய்து உலக சாதனை செய்துள்ளார்கள். இவர்களின் அந்த சாக்பீஸ் யானை சிற்பங்கள் மற்றும் பல சாக்பீஸ் சிற்பங்களும் இந்த ஓவிய கண்காட்சியில் காட்சிப்படுத்தியுள்ளார்கள். இது ஒரு புதுமையான முயற்சி. இவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் பாராட்டுகிறேன். இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் ஓவிய கண்காட்சியானது 3/11/2023 முதல் 9/11/2023 வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. அதாவது 4ஆம் தேதி, 5ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை பார்க்க முடியும். மற்ற நாட்களில் அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் கிழமைகளில் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை பார்க்கலாம். வந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இந்த மாணவர்கள் மாணவிகளையும் பாராட்டி உரையாற்றி அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். மேலும் இறுதியாக அனைத்து மாணவர்களுக்கும் கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார்கள்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பதிவை அவசியம் லைக் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் நண்பர்கள் சொந்தங்களுக்கும் அவசியம் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயன்பெறுவார்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நேரில் அனைவரும் வந்து இந்த ஓவிய கண்காட்சியை பார்த்து பயன்பெறுங்கள். நமது சக்ஸஸ் மல்டிபிள் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். ஆல் சிம்பிளையும் அழுத்தி விடுங்கள். அனைத்து பதிவுகளும் உடனே உங்களுக்கு வந்துவிடும். பார்த்து பயன்பெறலாம். இந்த பதிவை பற்றிய மேலான உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த நேரத்தில் இந்த ஓவிய கண்காட்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மற்றும் ஓவியங்கள் வரைந்த குழந்தைகள் அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம், வாழ்க தமிழ்.